கற்பித்தல் மாதிரிகள். பொருள்: கற்பித்தல் மாதிரிகள் என்பது கற்பவரின் நடத்தையில் ஒன்றோடு ஒன்று செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகளை உருவாக்கி அதனை குறிப்பிட்டு காட்டக்கூடிய வழிவகைகளையும் விளக்கி காட்டுகிறது. கற்பித்தல் மாதிரிகள். வரையறைகள். வைல்ட் என்ற கல்வியறிஞர், கற்பித்தல் மாதிரி என்பது ஒருவருடைய நடத்தையையும் செயலையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கச் செய்தலே ஆகும். இந்த திசையானது ஆவல்களை ஒரு முன்மாதிரியான சிறந்த அமைப்பிற்கு எடுத்து செல்லும் என கூறுகிறார். ஹைமன் என்பவரின் கருத்துப்படி சில சிறந்த முறையுடன் வகைப்படுத்தப்பட்டு தரம் ஆராயப்பட்டு கற்பித்தலில் சிறந்து விளங்கும் கற்பித்தல் முறையை கற்பித்தல் மாதிரி என்கிறோம். கற்பித்தல் மாதிரிகளின் பண்புகள். அறிவியல் படிகள் கொண்ட முறை. கற்றல் விளைவுகளை குறிப்பிடுதல், சூழ்நிலைகளை குறிப்பிடுதல், செயல்களை வகைப்படுத்துதல், செயல்முறைகளை குறிப்பிடுதல். அறிவியல் படிகள் கொண்ட முறை. ஒரு கற்பித்தல் மாதிரி என்பது பல விளைவுகளின் ஒழுங்கான ஒரு தொகுப்பு ஆகும். ஆனால் கற்போரின் நடத்தைகளை திருத்தியமைக்கும் ஒழுங்குபடுத்திய முறையாகும். கற்றல் விளைவுகளை குறிப்பிடுதல். எல்லா கற்பித்தல் மாதிரிகளும் கற்றல் விளைவுகளை மாணவர்களின் பார்வையிடக்கூடிய செயல்கள் மூலம் சிறப்பாக விளக்குகின்றன. சூழ்நிலைகளை குறிப்பிடுதல். ஒவ்வொரு கற்பித்தல் மாதிரியும் எந்த சூழ்நிலையில் மாணவர்களின் நடத்தையை கவனிக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறது. செயல்களை வகைப்படுத்துதல். ஒரு கற்பித்தல் மாதிரி மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தையினை வகைப்படுத்துகிறது. செயல்முறைகளை குறிப்பிடுதல். எல்லா கற்பித்தல் மாதிரிகளும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாணவர்களில் ஏற்படுத்தும் நேர் விளைவுகள் மற்றும் எதிர் விளைவுகள் ஆகியவைகளை தெளிவாக குறிப்பிடுகிறது. கற்பித்தல் மாதிரியின் மூலாதாரங்கள். சமூக இடைவினை மூலாதாரங்கள், தகவல்களை ஆராயும் முறைகள், தனி மனிதனின் எண்ணங்களும் நிர்வாக முறைகளும் கொண்ட மூலம், நடத்தை மாறுபாடுகளை ஆதாரமாக கொண்ட மூலம். சமூக இடைவினை மூலாதாரங்கள். மனிதன் அவனை சார்ந்துள்ள பிறரோடும் சமூகத்தோடும் அவன் கொண்டுள்ள தொடர்பின் முக்கியத்துவத்தை இந்த மாதிரி விளக்குகிறது. அனைத்து மாதிரிகளும் சமூக தொடர்பின் வசதியினால் கல்வி உயர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டுள்ளன. பிளாண்டர் இடைவினை மாதிரி, ஜூரிஸ் புருட்டென்சியல் மாதிரி ஆகியவை இந்த வகையை சார்ந்தவை. தகவல் ஆராயும் முறைகள். இப்பிரிவில் மாணவர்கள் தூண்டல், ஒருங்கிணைந்த குறிப்புகள், பிரச்சினைகளின் வன்மை, மேலும் அவற்றினை தீர்க்கும் முறை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இம்மாதிரிகள் மாணவர்களின் உருவாக்கும் திறனையும் அறிவு கூர்மையையும் வளர்க்கின்றன. தனி மனிதனின் எண்ணங்களும் நிர்வாக முறைகளும் கொண்ட மூலம். இப்பிரிவினை சார்ந்த மாதிரிகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களின் கல்வி கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. கற்றுக்கொள்ளும் வழியானது ஒரு மாணவனின் தனிப்பட்ட உணர்வு பூர்வமான வாழ்க்கையினையும் அவனுடைய தனிப்பட்ட நிர்வாகத்தினையும் பொறுத்துள்ளது. நடத்தை மாறுபாடுகளை ஆதாரமாக கொண்ட மூலம். இப்பிரிவு P.F. ஸ்கின்னர் என்பவரின் ஆய்வுகளின் மூலமாக நடத்தை மாற்றத்தை குறித்து வெளியிட்ட கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. இம்மாதிரி முறையாக அடுக்கப்பட்ட கற்கும் முறைகளையும் மேலும் ஊக்குவித்தலின் மூலம் சிறந்த நடத்தையையும் கொண்டுள்ளது. இவ்வகையான கற்பித்தல் மாதிரிகளை தயாரிக்கும் பொழுது மாணவர்கள் விரைவாக கற்றுக்கொள்ளும் வகையிலும் அதனை அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளும் வகையிலும் கருத்துக்களை அறிமுகப்படுத்த வேண்டும். பிரச்சினை தீர்த்தலின் உயர்ந்த நிலையாக கற்றுக்கொள்ளுதல் என்ற செயல் ஏற்படுத்த வேண்டும். எனவே காக்னேயின் வரிசைப்படுத்தி கற்றல் முறை இப்பிரிவில் அடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.